பண்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இப்போ ஒரு திசையில் பிறக்கும். ஒரு திசையில் பிறந்து வயது வர வர திசை என்ன சொன்னா முடியுது, அடுத்து ஒன்று பிறக்குது. அப்போ ஒவ்வொரு ஒரு திசையில் புத்தி, அந்த புத்தியில் என்ன சொல்லலாம்னா அந்தரம். இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா நம்ம எப்பயுமே ஒரு சின்ன கணக்கு போட்டு வச்சுக்கிடும். இப்போ நமக்கு என்ன திசை ஓடுகிறது, என்ன புத்தி ஓடுகிறது, இந்த புத்தி யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறான், அப்போ அது எவ்வளோ காலத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த புத்திநாதன் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரத்தோடைய அதிதேவதை வழிபாடு பண்ணணும். திசை என்ன சொல்றான்னா ஒருத்தருக்கு ஒரு சனி திசை ஓடுகிறது. சனி திசையில தனது புத்தியில என்ன சொன்னா ஒரு நட்சத்திரத்துல உட்காந்துருக்கும். அது முடிஞ்ச பிறகு புதன் புத்தி வந்துடும். அப்ப புதன் புத்தி நமக்கு நல்லா வேலை செய்யணும், எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த புதன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை நம்ம பிடிக்கணும். அதற்கடுத்து அந்த புதன் புத்தியில தனது புத்தி முடிஞ்ச பிறகு கேது புத்தி வரும். அந்த கேது யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறானோ அந்த அதிதேவதையை பிடிச்சோன்னா பாஸ் ஆயிரும். ஒரு ஸ்டேஷன் விட்டு ஒரு ஸ்டேஷன் போயிடுச்சு, இன்னொரு ஸ்டேஷன் வர்றோம். அப்ப நம்ம என்ன சொன்னோம், ஒட்டு மொத்தத்துக்கு எனக்கு இந்த திசை ஓடுது, எனக்கு இந்த திசை ஓடுது அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க. அந்த திசை எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறது, அது முதல் பகுதி. இப்ப நம்ம அந்த திசையில் எந்த புத்தி நமக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த புத்திநாதன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கான், அந்த புத்திநாதன் ஆரம்பிச்சு அதுல இருந்து என்ன சொல்றான்னா 8 புத்திகள் நம்ம கடக்கணும். அப்ப ஒரே ரேசியாவில் என்ன சொல்றோம், நம்ம எப்பயுமே என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய நட்சத்திரத்தை மட்டுமே சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம். எனக்கு என்ன நட்சத்திரம், எனக்கு குழந்தைக்கு இந்த நட்சத்திரம். இங்க நம்ம எப்பயுமே கோச்சார ரீதியாக சில விஷயங்களை நீங்கள் தெரியாமல் ஏன் போராடுகிறீர்கள் என்பதற்கு ஒரு கணக்கு இருக்கு. ஏன் போராடுறீங்க, அந்த போராடுறதுக்கு காரணமே போராடாமல் இலகுவாக காலத்தை கொண்டு போகலாம். திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் பிரிக்க கத்துக்கொள்ளுங்கள். திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம். மேக்சிமம் சாஃப்ட்வேர்ல என்ன இருக்கு, திசை இருக்குது, புத்தி இருக்குது, அந்தரம் இருக்குது. சூட்சுமத்தையும் பிரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் இந்த சூட்சுமதாரி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார், அவர் எத்தனை நாளைக்கு அவருடைய வலிமை, அதோடைய அந்த நட்சத்திர சூட்சுமதாரர் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை காலையில் எந்திரிச்சு என்ன சொன்னான்னா போற்றி தான். அஸ்வதியில் உட்கார்ந்துருக்கிற அஸ்வினி தேவர்கள், பரணியில் உட்கார்ந்துருக்கிறதுனால துர்க்கை. 27 நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதைகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிந்து வைத்திருந்து நீங்கள் அப்படி கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கஷ்டம் குறையும். இல்லைன்னா நம்ம ஒட்டுமொத்தத்துக்காக ஒட்டுமொத்தமாக என்ன சொல்றான்னா ஒவ்வொரு பகுதியா பிரிஞ்சிடும். திசை காலங்கள், புத்தி காலங்கள், அந்தர காலங்கள்லாம் ஒவ்வொரு இதெல்லாம் என்ன சொல்றான்னா பிரிஞ்சிடும். பிரியும் போது என்ன சொல்றான்னா ஒவ்வொரு நாள் இருந்த மனோநிலை நமக்கு இருக்காது. ஒவ்வொரு நாள் இந்த மனோநிலை இருக்காது. அப்ப சனி திசையில் இருந்த ஒரு பிடிமானம் புதன் திசை வரும்போது உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரும். புதன் திசையில தனது புத்தி முடிகிற வரைக்கும் ஒரு மனோநிலையில் இருப்போம். கேது புத்தி வரும்போது ஒரு மனோநிலை மாறும். ஏன்னா வேற நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருப்பான். அதுக்கடுத்து சுக்கிர புத்தி. இப்படி ஒவ்வொன்றும் அதில் இருக்கிற 9 அந்தரங்கள் எல்லாமே நீங்கள் நட்சத்திர கால்களை தெரிந்து வைத்திருந்து அதற்குண்டான வேற ஒண்ணுமே வேண்டாம் அதே தேவதைகளை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவசியம் கூட கிடையாது. அதற்குண்டான உணவுகளை நீங்கள் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால்
கண்டிப்பாக தானம் என்பது கண்டிப்பாக உங்களுடைய அதுல வர்ற நெகட்டிவ்களை வந்து என்ன சொல்லலாம்னா, நீங்கள் ஒரு பொருளை, நீங்கள் சம்பாத்தியம் பண்ண பொருளை உங்களுடைய காசு கொடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தானம் பண்ணும் போது என்ன நடக்கும்? வெற்றி கிடைக்கும். நீங்கள் சிரமம் இல்லாமல் வெற்றி பெற்று விடுவீர்கள். சிரமம் இல்லாமல் வெற்றி பெற்று விடுவீர்கள். அப்ப சிரமம் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கு இதுதான் வழி. அப்ப நீங்கள் ஒட்டுமொத்தமாக திசை 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 இன்ன திசை ஓடுகிறதுனா அந்த திசையில் தனது புத்தி வரைக்கும் மட்டுமே அந்த நட்சத்திரம் வேலை செய்யும். தனது புத்தி அடுத்த பிறகு ஒருத்தருக்கு சனி தசை, சனி தசை எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த திசை வரைக்கும் தான். அந்த சனி தசை தனது புத்தி 3 வருஷம் 3 நாள் முடிஞ்ச பிறகு புதன் புத்தி, அந்த புதன் புத்தி 2 வருஷம் 8 மாசம் 9 நாள். அந்த புதன் யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், கேரக்டர் மாறிடும். அவ மாறும்போது அதுல என்ன சொன்னான்னா, புதன் புத்தி ஓடிட்டு இருக்கு. புதன் புத்தியில வந்து தனது புத்தி எவ்வளவு நாள், அது யார் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. தனது புத்திக்கு அடுத்து வந்து கேது புத்தி, அதுக்கு கேது யாரு இதில் உட்கார்ந்துருக்காரு, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்படி வந்து நீங்கள் ஒரு புத்தியில் 9 நட்சத்திரங்களை நீங்கள் வழிபட வேண்டிய சூழ்நிலையில் வந்துடும். 9 நட்சத்திரங்களை நீங்கள் வழிபட வேண்டியது வந்துடும். இப்போ ஒருத்தருக்கு வந்து புதன் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. புதன் திசையில் புதன் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. புதன் யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார், கேது யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார், சுக்கிரன் யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார், சூரியன் யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார், சந்திரன் யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கார், செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கார், ராகு யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கார், குரு யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கார், சனி யாரு. இத்தனை நீங்க வந்து கடந்து வருகின்ற பாதை. இதை நீங்கள் வந்து என்ன சொல்றேன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த 9 ஒரு புத்தியில 9 நட்சத்திரம். சில பேருக்கு வந்து ஒரு 2 கிரகம் வந்து ஒரே நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிற பிரச்சனையே கிடையாது. அப்படி வந்து நீங்கள் பார்த்து இன்னைக்கு ஒரு புத்தி ஓட ஆரம்பிச்சு, இந்த புத்தி எவ்வளவு நாள், அதிலே அந்தரம் பிரிக்கலாம், சூட்சுமமும் பிரிக்கலாம். அது ஒரு கணிதம், அற்புதமான கணிதம். அதை பிரிக்கலாம். அதை யாரும் பார்ப்பதே கிடையாது. இப்போ சாஃப்ட்வேர்ல வந்து என்ன சொல்லலாம்னா வந்து திசை இருக்கிறது, புத்தி இருக்கிறது, அந்தரம் வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது, எல்லாத்தையுமே இருக்கும். சூட்சுமத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வழி தெரிஞ்ச 4வது பகுதி. அப்புறம் 5வது பகுதி பிராணான் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்ப திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம், இந்த 4ஐயும் வந்து என்ன சொல்றான்னா வந்து நாம் கணிதம் பண்ண தெரியணும். 3 நம்ம கையிலே இருக்கு, சாஃப்ட்வேர்ல இருக்கு. திசை இருக்குது, எவ்வளவு நாள், புத்தி எவ்வளவு நாள், அந்தரம் எவ்வளவு நாள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சூட்சுமத்தை கண்டுபிடித்தும் தெரிந்து வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு விட்டார். அந்த நோய்வாய்ப்பட்ட மனுஷன் ஆஸ்பத்திரி போயிருக்கார், எங்கன்னு கண்டுபிடிச்சு அதற்குண்டான அவர் எந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரோ கண்டிப்பாக ஒரு இக்கட்டான 6ஆம் பாவமோ 8ஆம் பாவமோ 12ஆம் பாவம் சார்ந்த ஒரு விஷயம் இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. அப்ப அது எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை வந்து நாம் தானம் பண்ண அந்த நபரை வந்து எழுப்பி கொண்டு வந்துடலாம். எத்தனையோ பேர்கள் வந்து ஐசியூல இருந்துகிட்டு வந்து ஃபோன் பண்ணி உடனே இந்த ஜாதகத்தை போட்டு வந்து அதற்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதை எத்தனையோ பேர் வெளியே கொண்டு வந்து நல்லா இருக்காங்க. அதில் வந்து ஒரு கல்வி தான். ஜோதிடம் என்பது ஒரு கல்வி. ஆனால் அதை அறிவுபூர்வமாக நீங்கள் படிக்கணும். எல்லாரும் நிறைய இருக்குங்க. இப்போ எல்லாரும் வந்து சாஃப்ட்வேர் வந்து அந்த சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு போய் நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க. போன வாரம் ஜாதகம் பார்க்க கேட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் கணக்கு போட்டால் மூல நட்சத்திரம் வருது. அப்போ இந்த கேட்டையில பிறந்தா எப்படி இருப்பான், மூலத்துல பிறந்தா எப்படி இருப்பான்னு விவரங்கள் சொல்லி கடைசியில் அந்த அம்மா வந்து என்ன சொன்னா, நீங்கள் சொல்வது சரிதான். மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் பொண்டாட்டியால தான் பிரச்சனை. சின்ன வயசுல அப்பா இறந்துருவாங்க.
அப்பா இறந்துருவாங்க. 99% இதுதான். அம்மா அல்லது அப்பா 2 பேரும் ஒன்று காலி. மங்கள தோஷமுடைய நட்சத்திரம் காலி பண்ணிடும். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன சொல்றேன்னா, நம்ம அதெல்லாம் மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்து என்ன சாஃப்ட்வேர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் இதை கண்டுபிடிச்சது நம்ம. ஆனால் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை வந்து ஜோதிட ரீதியாக அவனுக்கு இன்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்னா அதற்கு ஒரு பகுதியே தனியா இருக்கு. அந்த பகுதி வந்து என்ன சொன்னால் வெளியே கொண்டு வருவதற்கு எனக்கு விருப்பம் ஏன்ட்ட இருக்கு. அதை வந்து என்ன சொன்னா அதுதான் ஆயாதி சக்கரம். அந்த ஆயாதி சக்கரத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை வந்து தெரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் கரெக்டா அவனை வந்து இதுதான் உன் நிலைமை, இதுதான் எந்த லக்கண புள்ளியில் போய் வந்து ஒரு மனிதனுடைய உயிர் புள்ளி உட்கார்ந்து விட்டதோ அவன் எப்படி இருப்பான் இன்னும் கண் முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண் முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காரணம் வந்து ஜோதிடம் மென்மையானது, அறிவானது, ஆற்றல் மிக்கது, ஆன்மீகத்தின் உச்சத்தில் வந்து ஜோதிடம் இருக்கு. அப்ப எல்லா மனிதனும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, என்ன அந்தரம் நடக்கிறது, என்ன சூட்சுமம் நடக்கிறது. இந்த சூட்சுமதாரி என்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், இதுதான் வேலை செய்யும். இதை நீங்கள் பிரித்து பார்க்க தெரியணும். ஜோதிடம் நல்லா படிச்சிருக்கணும், இல்லைன்னா ஜோதிடம் நல்லா தெரிஞ்ச நண்பரை பழக்கம் வச்சிருக்கணும். எத்தனையும் நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா என்ன நடக்க போகிறது என்பதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு அறிந்து வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக ஒருத்தரை பள்ளத்தில் விழுகாமல் காப்பாற்றலாம். பள்ளத்தில் விழுகாமல் விழுந்தவரையும் எழுப்பி கொண்டாந்து என்ன சொன்ன உயிர் கொடுக்கலாம். இதுதான் ஜோதிடம். அதனால் தான் நீங்கள் ஒரு திசை ஓடுகிறது என்று சொன்னால் தனது புத்தியில் 9 நட்சத்திரத்தை சந்திக்க வேண்டும், 9 அதிதேவதைகளை சந்திக்க வேண்டும். அதில் மாற்றம்லாம் கிடையாது. ஆமா, 9 புத்தி இருக்குல்ல, 9 புத்திக்கு உண்டான கிரகங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கும். அந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால நம்ம வரிசையாக எழுதிடணும். இந்த திசையில் இந்த புத்தி இவ்வளவு நாள் இதில் உட்கார்ந்துருக்கு, அடுத்தது 9 எழுதி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி அதை வழிபாடு பண்ண முடியவில்லை என்று சொன்னால் அதற்குண்டான உணவுகளை தானம் பண்ணுங்கள். உணவு தானம், பழங்கள் தானம் என்பது பெரிய அற்புதமான பொக்கிஷம். அதை யாரும் வந்து என்ன சொல்றானா, இறைவனே நினைத்தாலும் உன்னுடைய தானத்திற்கு மரியாதை உண்டு, இறைவனால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன விதி இருந்தாலும் நீ நீங்கள் தானம் பண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னால், நாம் சாப்பிடுவதை விட பிறர் சாப்பிட வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் ஜோதிடம் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் இது எல்லாம் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து போட கற்றுக்கிடணும். இப்போ திருக்கணித சாஃப்ட்வேரில் வந்து என்ன சொன்னா பிராணம் வரைக்கும் இருக்குது, ஆனால் திசை வித்தியாசம் வந்துடுது. அப்போ இவன் ஒன்றை போட்டு நினச்சிட்டு இருப்பான், அது ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அப்போ வாக்கியத்தில் இன்னைக்கு வரைக்கும் எது வரைக்கும் இருக்குதுன்னா திசை, புத்தி, அந்தரம் வரைக்கும் இருக்குது. இப்போ எனக்கு வந்து என்ன சொன்னால் சூட்சுமம் போட தெரியும், போட்டு பார்த்துக்கிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு திசையும் என்ன திசை ஓடுகிறது, என்ன புத்தி ஓடுகிறது, என்ன அந்தரம் ஓடுகிறது, என்ன சூட்சுமம் ஓடுகிறது, இது என்ன செய்யும், இதற்கு நாம் என்ன செய்வது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து வைத்தால்தான் நீங்கள் கற்களும் முட்களும் இல்லாத பாதையில் நடக்க கற்றுக்கொண்டீர்கள் என்ற அர்த்தம். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புத்தியிலோ, ஒரு அந்தரத்திலோ, ஒரு சூட்சுமத்திலோ உங்களை தடுமாற வைத்து விடும், கஷ்டத்தை கொடுத்து விடும். அதை நம்ம பிரிக்க கற்றுக்கிட்டு எதில் கவனமாக இருக்கணும், எதில் கொஞ்சம் லிபரலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை நீங்கள் கற்று வைத்து கொள்ள வேண்டும். இதை கற்று வைத்து கொண்டு என்ன சொல்லணும், உங்களுக்கு என்ன திசை ஓடுகிறது, என்ன புத்தி ஓடுகிறது, அந்த புத்தியில் வந்து என்ன அந்தரம் ஓடுகிறது அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணி அந்த எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதற்குண்டான உணவுகளை நீங்கள் தானம் பண்ண வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய மாற்றங்களை வந்து என்ன சொன்ன சங்கடம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. அதனால இது என்னுடைய அனுபவம்.
அதனால பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக 27 நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 27 நட்சத்திரத்திற்கு உண்டான என்ன சொல்லணும், விருட்சங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். 27 நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். 27 நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை வைத்தே நீங்கள் என்ன சொல்லணும், வெற்றி பெற்று விடலாம் தானம் செய்வதால், வழிபாடு செய்வதால் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.